விநாயகர் சந்தோஷத்தில் பார்வதி அவர் கூட லட்டை பிடிச்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோடில் அவங்க கேட்குறாங்க, என்னோட மகனுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு எப்படி பிடிக்காம போகும், உனக்கு இந்த வடிவம் பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் ரொம்ப ஆர்வமாக தலையசிக்கிறாரு. அப்போ உனக்கு இதே உருவத்தில் நான் மோதகம் செஞ்சு தரேனுமே எப்பவுமே அப்படிங்க விநாயகருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆர்வமாக அந்த மோதகத்தை அவங்களுக்கு ஊட்டி விட வர திருப்பி அவருக்கே ஊட்டி விட போறாங்க. உடனே அவர் வேணாம் தலையசிச்சுட்டே சொல்றாரு, நீங்க என்னோட அம்மா வச்சு நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஊட்டி விட அந்த அம்மா அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மோதகத்தை ஊட்டி அவங்களோட அன்பை பரிமாறிக்க பார்வதி விநாயகரை ரொம்ப ஆனந்தமா அணைச்சிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரோட அந்த தூய்மையான அன்புனால அந்த இடமே ஒளிர ஆரம்பிக்குது. அந்த அன்பு அலை எல்லா இடங்களும் பரவ ஆரம்பிக்குது. அதனால மலர்கள் மலர மயில் அகவன்னு இடமே ரொம்ப சந்தோஷமா மாறிட்டு வருது. இதை பார்த்துட்டு இருக்க லட்சுமி நாராயணன் கிட்ட கேக்குறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இவ்வளவு ஒரு அமைதி வைகுண்டத்துல எப்படி இவ்வளவு மகிழ்ச்சி நிரம்பி இருக்கு, இவ்வளவு ஆனந்தம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்ததே இல்லையே அப்படின்னு கேட்க நாராயணன், ஏன்னா இயற்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதோட பிரபஞ்சம் முழுவதுக்குமே நன்மை செய்யக்கூடிய அந்த சக்தி பார்வதிக்கும் கிடைச்சிருச்சு. அதனால இரண்யாட்சனுக்கு அந்தகன சிவன் கொடுத்தது கூட இந்த காரணத்தினாலதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ சிவன் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க. அவரும் அதை உணர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு, பார்வதிக்கு சிவன் உணர்த்த விரும்பின விஷயம் இதுதான். ஏன்னா இச்சா சக்தி சிறப்பா இருந்தது அப்படின்னா உயிர் இல்லாத கூட உயிருள்ளதா மாற்ற முடியும். ஒரு பொம்மையை கூட உயிருள்ள ஒரு குழந்தையா மாற்ற முடியும். அதனால பார்வதி மூலமா இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் நன்மையோட முழு உருவமா இருக்கிற அந்த குழந்தையோட பயன் கிடைக்க போகுது அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில திரும்ப விநாயகரும் பார்வதியும் காமிக்கிறாங்க. அவர் லட்டெல்லாம் ரொம்ப ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்க அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா லட்டையும் காலி பண்ணிட்டாரு. இப்ப சொல்றாங்க, நீ சாப்பிட்ட இல்லையா, இப்ப வா கைலாயவாசிகளை உனக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அடுத்த காட்சியில நந்தி தேவரும் சிவகுணங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்வதியை வணங்கிட்டு, நீங்க எங்களை கூப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்கவும் இவங்களும் ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட மனசை மகிழ்விச்சு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் ஆர்வமா யாருன்னு கேக்குறாங்க. நந்தி தேவரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க அந்த அம்மா விலகி நின்று விநாயகரை காமிக்கிறாங்க. விநாயகரை பார்த்தது எல்லாரும் முகத்திலயும் அவ்வளவு ஆச்சரியம். நந்தி தேவர் கேட்கிறாரு, இவரை பார்த்ததுமே மகிழ்ச்சி அமைதி தானா கிடைச்சிருச்சு, அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. பார்வதி அதுக்கு, ஏன்னா இவன் நன்மையோட முழு வடிவம், என்னோட மகன் விநாயகன் அப்படின்னு பெருமையோட அறிமுகப்படுத்துறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.